கிரடாய் திருச்சி நடத்தும் பிக்கஸ்ட் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ ஃபேர் ப்ரோ 2024. இடம் கலையரங்கம் திருச்சி. நாள் ஆகஸ்ட் 9, 10, 11. கைக்கெட்டும் விலையில் எண்ணற்ற வீடுகளின் அணிவகுப்பு. அனுமதி இலவசம். ரீல்ஸ் எடுக்கும்போது இளைஞர் ஒருவர் நிலை தடுமாறி நீர்வீழ்ச்சியில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமீப காலமாக அபாயமுள்ள பகுதிகளில் மொபைல் போனில் ரீல்ஸ், செல்ஃபி எடுக்கும்போது பலர் கீழே விழுந்து உயிரிழக்கும் சம்பவம் அதிகரித்துள்ளது. ரீல்ஸ் மோகத்தால் பொதுமக்கள் பலரும் எந்த எல்லைக்கும் செல்லும் நிலைக்கு சென்றுள்ளனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் பல இடங்கள் வெள்ளக்காடாக மாறியுள்ளது. அம்மாநிலத்தின் பில்வாரா மாவட்டத்தில் உள்ள மேனல் நீர்வீழ்ச்சிக்கு 26 வயதான பைரவா என்ற இளைஞர் தனது நண்பர்களுடன் குளிக்கச் சென்றுள்ளார். கிட்டத்தட்ட 115 அடி உயரமான அந்த நீர்வீழ்ச்சியின் உச்சியில் இருந்த பாறையில் நின்று தனது நண்பர்களுடன் ரீல்ஸ் வீடியோ எடுக்கும்போது நிலை தடுமாறி பைரவா கீழே விழுந்துள்ளார். அங்கு கட்டப்பட்டிருந்த கயிற்றை பிடித்து அவர் தப்பிக்க முயன்றார். நண்பர்களும் அவரை காப்பாற்ற முயற்சித்தனர். ஆனால் கனமழையினால் நீரோட்டம் அதிகமாகி அந்த இளைஞர் இழுத்துச் செல்லப்பட்டு 115 அடி பள்ளத்தில் விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். நீர்வீழ்ச்சியில் இளைஞர் அடித்துச் செல்லப்படும் பதபதைக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. இளைஞர்களின் வேலை வாய்ப்பை பறிக்கும் முடிவை தமிழக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட பதிவில், தமிழக அரசுக்கு ஏற்பட்டிருக்கும் நிதி நெருக்கடியை சமாளிப்பதற்காக அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயதை 60லிருந்து 62ஆக உயர்த்துவது தொடர்பாக தமிழக அரசு பரிசீலனை செய்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அரசு துறைகளில் பணியாற்றும் ஊழியர்களில் சுமார் 40% பேர் அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஓய்வு பெறவிருக்கும் நிலையில் அவர்களுக்கான பண பலன்களை வழங்குவதற்கான நிதி இல்லாத காரணத்தை சுட்டிக்காட்டி திமுக அரசு இம்முடிவை எடுத்திருப்பதாக அரசு ஊழியர் சங்கங்கள் குற்றம் சாட்டியுள்ளன. தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் நிலவும் லட்சக்கணக்கான காலி பணியிடங்களை நிரப்ப முன்வராத திமுக அரசால் வேலையில்லாத இளைஞர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதோடு அரசு பணியை எதிர்நோக்கி வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து காத்திருப்போரின் எண்ணிக்கையும் சுமார் 80 லட்சத்தை கடந்திருக்கிறது. இந்நிலையில் அரசு ஊழியர்களுக்கான ஓய்வு பெறும் வயதை மேலும் 2 ஆண்டுகள் நீடிப்பதால் ஏற்கனவே அரசு பணியில் இருப்பவர்களுக்கான பதவி உயர்வு பாதிக்கப்படுவதோடு அரசு பணி கனவில் காத்திருக்கும் லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலமும் அடியோடு சீர்குலையும். எனவே தமிழக இளைஞர்களின் வேலைவாய்ப்பை பறிக்கும் இம்முடிவை உடனடியாக கைவிடுவதோடு தமிழக அரசு துறைகளில் நிலவும் லட்சக்கணக்கான காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் பேசுகையில், வேளாண் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் விவசாயிகள் சுமார் 32,440 கோடி பிரீமியம் செலுத்தியுள்ளனர். அதே சமயம் 1.64 லட்சம் கோடி காப்பீட்டுத் தொகையும் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது என கூறியுள்ளார். மத்திய அரசின் வேளாண் பயிர் காப்பீட்டுத் திட்டம் 2016ஆம் ஆண்டு கரீஃப் பருவத்தின் போது அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் நடுவதில் இருந்து அறுவடை வரை பயிர்களுக்கான விரிவான இடர் பாதுகாப்பு மிக குறைவான பிரீமியத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் மூலம் விவசாயிகளுக்கு 5 மடங்கு அதிகமாக பிரீமியம் செலுத்தப்பட்டுள்ளது என சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு பிரீமியத்தில் கிடைப்பதில் ஏற்படும் தாமதங்களுக்கு பதிலளித்த அமைச்சர், ரிமோட் சென்சிங் மூலம் சேதத்தை மதிப்பீடு செய்து விரைவாக விவசாயிகளுக்கு பிரீமியம் செலுத்தப்படுகிறது என்றார். விவசாயம் மற்றும் விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு ஆண்டுக்கு 6.5 லட்சம் கோடி ரூபாய் செலவிடுகிறது. கடந்த 10 நாட்களில் டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் 8 மலக்குழி மரணங்கள் நடந்துள்ளன. எந்த பாதுகாப்பும் இல்லாமல் வெறும் கைகளால் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்வது தொடர்பான விவாதம் மக்களவையில் நடைபெற்றது. அது குறித்த கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த சமூக நீதித்துறை அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே, சாக்கடை மற்றும் கழிவுநீர் தொட்டிகளை சுத்தம் செய்கையில் 2014ஆம் ஆண்டு முதல் கடந்த 10 ஆண்டுகளில் 453 பேர் உயிரிழந்ததாக தெரிவித்தார். கடந்த 10 நாட்களில் டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் 8 மலக்குழி மரணங்கள் நடந்துள்ளன என்றார். கைகளால் சுத்தம் செய்ய தடை உள்ளதாகவும் இதற்காக ஸ்வச் பாரத் திட்டத்தில் ரூபாய் 371 கோடி வழங்க அரசு ஒப்புதல் அளித்ததாகவும் தெரிவித்தார். மேலும் அந்த நிதி மாநிலங்களில் கழிவுநீர் தொட்டி வாகனங்கள், தூர்வாரும் இயந்திரங்கள், கழிவுகள் சுத்தம் செய்யும் இயந்திரங்கள் வாங்கவும் அதன் மூலம் இந்த பணி முற்றிலுமாக இயந்திரமாக்கப்படுவதற்கு வழங்கப்படும் என்று விளக்கமளித்தார். அவசரகால கழிவுநீர் அகற்றுவதற்கான உதவி எண்கள் ஏற்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
அரசுக்கு எதிராக கருத்து தெரிவிப்பவர்கள் மீது ஆங்கிலேயர் ஆட்சியில் இருந்ததைப் போல குண்டர் சட்டத்தை பயன்படுத்துவதை ஏற்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரி அவரது தாய் கமலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் S.M. சுப்பிரமணியம் மற்றும் சிவஞானம் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. சவுக்கு சங்கர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சங்கர் மே 10ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். மே 12ஆம் தேதி அவர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு எதிராக மக்களை போராட தூண்டியதாகவும் அரசுக்கு எதிராக தொடர்ந்து அவதூறான கருத்துக்களை பரப்பி வந்ததாகவும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்படும் போது காயம் ஏற்படவில்லை. சிறையில் அடைக்கப்பட்ட போது சிறையில் தாக்கப்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்பில் பெண் காவலர்கள் மீது சங்கர் தவறாக கருத்து தெரிவித்துள்ளார். சங்கர் அரசுக்கு எதிராக அவதூறாக பேசக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டது. ஆனாலும் தொடர்ந்து அரசுக்கு எதிராக பேசியதால் குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று கூறப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் யூடியூப்களில் கருத்து தெரிவிக்கும் அனைவரும் கைது செய்யப்படுகிறார்களா? இதுவரை எத்தனை பேர் தமிழகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர்? வீடியோ வெளியிட்டால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என எந்த அடிப்படையில் அரசு முடிவுக்கு வந்தது? யூடியூபில் வெளியிடப்படும் கருத்துக்களை நம்புவது மக்களின் தனிப்பட்ட விருப்பம். அது சரியாக இருந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நல்ல எண்ணம் கொண்டவர்கள் நல்ல வீடியோக்களை பார்ப்பார்கள். எந்த வீடியோவை பார்க்க வேண்டும் என யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்படும் செய்திகள் அனைத்தும் உண்மையா? அவை சார்ந்த கட்சிகளுக்கு சாதகமாகத்தானே நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகின்றன. ரவுடிகளின் மொழியில் பாடம் கற்பிக்கப்படும் என்று காவல் ஆணையர் தெரிவித்ததை தவறாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அரசியல் கட்சியினர் எப்படி தேர்தல் நேரங்களில் பிரச்சாரம் செய்கின்றனரோ அதே போலத்தான் சங்கரும் கருத்து தெரிவித்துள்ளார். யாருடைய கருத்து சுதந்திரத்திலும் தலையிட முடியாது. தமிழகத்தில் பணிபுரியும் 25,000 பெண் காவலர்களும் சங்கருக்கு எதிராக புகார் கொடுத்துள்ளார்களா? அரசுக்கு எதிரான வீடியோக்களை மக்கள் பார்க்கிறார்கள் என்றால் ஊழல் அதிகரித்துள்ளது என அர்த்தம். அரசு அலுவலகங்களில் ஊழல் இல்லையா? சவுக்கு சங்கருக்கு யார் தகவல் கொடுக்கிறார்கள்? அதை ஏன் விசாரணை செய்யவில்லை? அரசுக்கு எதிரான ஆதாரங்களை தருபவர்களை கைது செய்யுங்கள் என்று நீதிபதிகள் சரமாரியாக கருத்து தெரிவித்தனர். பின்னர் இந்த வழக்கின் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை வரும் திங்கட்கிழமைக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் அமலாக்கத்துறையின் வாதம் நடந்து வருகிறது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி அமலாக்கத்துறை தரப்பில் பென்டிரைவ் எங்கு எப்போது கைப்பற்றப்பட்டது என்பது குறித்த தரவுகள் அமலாக்கத்துறை மனுவில் தெளிவாக உள்ளது. செந்தில் பாலாஜி தரப்பு கூறுவது போல CSAC மற்றும் CSAC.XLS கோப்புகள் வேறு வேறானவை இல்லை. XLS என்பது ஃபைலின் எக்ஸ்டென்ஷன் மட்டுமே, புதிய ஃபைல் அல்ல. அதில் உள்ள பல்வேறு தரவுகளில் டிரைவர், பொறியாளர் உள்ளிட்ட வேலைகளுக்கு பணம் பெறப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது என்று வாதிடப்பட்டது. இந்த வழக்கு செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை தரப்பில் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் லஞ்சம் கொடுத்தவர்கள் மற்றும் லஞ்சம் வாங்கியவர்கள் இடையே சமரசம் ஏற்பட்டதால் வழக்கு முடித்து வைக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற சம்பவங்கள் மேலும் மேலும் ஊழலையும் முறைகேடுகளையும் ஊக்குவிக்கும். இந்த முறைகேட்டில் செந்தில் பாலாஜி அவரது அதிகாரப்பூர்வ மின்னஞ்சல் மூலமாகவே என்னென்ன காலி பணியிடங்கள் உள்ளன என்ற விவரங்களை தொடர்ச்சியாக தொடர்புடையவர்களுக்கு அனுப்பியுள்ளார். செந்தில் பாலாஜியிடமிருந்து மீட்கப்பட்ட கார்த்திக் என்பவரால் உருவாக்கப்பட்ட TKT.talks என்ற கோப்பு கார்த்திகேயன், செந்தில் பாலாஜியின் உதவியாளர் சண்முகம் மற்றும் செந்தில் பாலாஜிக்கு இடையே உள்ள தொடர்பை உறுதி செய்கிறது என்று வாதிடப்பட்டது. இந்த வழக்கில் அமலாக்கத்துறையின் வாதம் தொடரும் நிலையில் வழக்கு திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் கோவிலின் ஆடி உற்சவ திருவிழா மற்றும் தேர் திருவிழாவில் ஜாதிய அடையாளங்களுக்கு தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரைச் சேர்ந்த சந்தனகுமார் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். அதில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் கோவிலின் ஆடி உற்சவ திருவிழா மற்றும் தேர் திருவிழா ஆகஸ்ட் 7ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இவ்விழாவில் சீர்பாதம், எம்புதடி போடுதல், எண்ணெய் கொடுத்தல் ஆகிய நிகழ்வுகள் நடைபெறும். இதில் குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த சமூகத்தின் அரசியல் தலைவர் படம் அச்சிடப்பட்ட டி-ஷர்ட்களை அணிந்து கொண்டு எம்புதடி நிகழ்வை கடந்த சில ஆண்டுகளாக செய்து வருகின்றனர். அதோடு தலையில் குறிப்பிட்ட வண்ண ரிப்பன்களை கட்டிக்கொண்டும் துண்டு அணிந்தும் ஜாதிய அரசியல் தலைவர்களுக்கு சாதகமாக கோஷங்களை எழுப்பிக் கொண்டும் தேர் திருவிழாவில் பங்கேற்கின்றனர். இது எந்த வகையிலும் கோவில் திருவிழாவோடு தொடர்புடையது அல்ல. தேர் திருவிழாவில் தேவையற்ற பிரச்சனைகள் எழ இவை காரணமாக அமைகின்றன. இது தொடர்பாக அதிகாரிகளிடம் மனு அளித்தும் இதுவரை எந்த
நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆகவே ஆடி உற்சவ திருவிழாவின் கடைசி நாள் அன்று ஜாதிய தலைவர்களின் உருவப்படம் பொறிக்கப்பட்ட டி-ஷர்ட்களை அணியவும், ஜாதி அடையாளம் கொண்ட ரிப்பன்கள், துண்டு கொடிகள் ஆகியவற்றை பயன்படுத்தவும் தடை விதிப்பதோடு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு சார்பாக கோஷங்களை எழுப்பவும் தடை விதித்து உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சுப்பிரமணியன், விக்டோரியா கௌரி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் இது தொடர்பாக அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டது. அதையடுத்து நீதிபதிகள் அமைதி பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையில் ஒற்றுமையாக இணைந்து திருவிழாவை நடத்த வேண்டும், ஜாதிய அடையாள டி-ஷர்ட்களை அணிவது, கொடி பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது, ஜாதிய அடையாளமின்றி தேர் திருவிழா நடப்பதை மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். ஹைதராபாத்தில் இருந்து 12 வயது சிறுவன் தனியாக ரயிலில் திருப்பதிக்கு வந்து ஏழுமலையானை தரிசித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹைதராபாத்தில் உள்ள அமீர்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர்கள் மதுசூதன் ரெட்டி, கவிதா தம்பதி. இவர்களது இரண்டாவது மகன் மகேந்திர ரெட்டி அப்பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். மகேந்திர ரெட்டி கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு தான் சேர்த்து வைத்திருந்த 1000 ரூபாய் பணத்துடன் வீட்டில் இருந்து புறப்பட்டு ரயில் மூலம் திருப்பதியை அடைந்தார். தங்கள் மகனை காணவில்லை என்று காவல் நிலையத்தில் அந்த சிறுவனின் பெற்றோர் புகார் அளித்திருந்தனர். புகாரின் அடிப்படையில் அந்த சிறுவனை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் காணாமல் போன சிறுவன் ஏழுமலையானை வழிபட்டு வெளியில் வருவதை கவனித்த போலீசார் அந்த சிறுவனை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விவரங்களை கேட்டறிந்தனர். அப்போது இதுவரை 15 முறை பெற்றோருடன் திருப்பதி மலைக்கு வந்து ஏழுமலையானை தரிசித்த எனக்கு மீண்டும் மீண்டும் ஏழுமலையானை கும்பிட வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது. எனவே சேர்த்து வைத்திருந்த 1000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு ரயில் மூலம் திருப்பதிக்கு வந்து ஏழுமலையானை வழிபட்டேன் என்று கூறினார். இந்த நிலையில் சிறுவன் திருப்பதி மலையில் ஏற்பது பற்றி தகவல் போலீசார் பெற்றோருக்கு தெரிவித்தனர். ஆயுள் காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீட்டு பிரிமியங்கள் மீது போடப்பட்டுள்ள 18% ஜிஎஸ்டி வரியை திரும்பப் பெற வேண்டும் என இந்தி கூட்டணியைச் சேர்ந்த எம்பிக்கள் பாராளுமன்ற வளாகத்தில் உள்ள மகர் தவாரில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதில் பங்கேற்ற காங்கிரஸ் கட்சியின் மக்களவை உறுப்பினர் சசி தரூர் கூறுகையில், ஆயுள் காப்பீடு போன்ற அத்தியாவசியமான ஒன்றிற்கு 18% ஜிஎஸ்டி வரி கூடாது என கூறியுள்ளார். மத்திய அரசு அனைத்து மக்களுக்கும் 2047இல் உடல்நலம் மற்றும் ஆயுள் காப்பீடு வழங்க திட்டமிட்டுள்ள நிலையில் 18% ஜிஎஸ்டி வரியால் அந்த இலக்கை அடைவது சாத்தியமில்லை என கூறியுள்ளார். கடந்த ஆகஸ்ட் 2 வெள்ளிக்கிழமை அன்று மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி உடல்நலம் மற்றும் ஆயுள் காப்பீடு மீதான ஜிஎஸ்டி வரியை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று மத்திய நிதி அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். பாஜகவைச் சேர்ந்த நிதின் கட்கரியும் ஆயுள் காப்பீடு மீதான ஜிஎஸ்டி வரியை திரும்பப் பெற வேண்டும் என்று சமீபத்தில் தெரிவித்திருந்தார். வங்கதேசத்தில் சிறுபான்மையினரின் நிலையை இந்திய அரசு கண்காணித்து வருவதாகவும், எல்லை கண்காணிப்பு படைகளிடம் தீவிர கண்காணிப்பில் இருக்கும்படி கூறப்பட்டுள்ளதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். வங்கதேசத்தின் இப்போதைய நிலை குறித்தும் இந்தியா எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்தும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இரு அவைகளிலும் விளக்கினார். அப்போது வங்கதேசத்தில் சமீபத்தில் ஏற்பட்டுள்ள நிலையற்ற தன்மையால் அங்கு அரசியலில் பதற்றம், ஆழமான பிளவுகள் ஏற்பட்டன. அங்கு மாணவர்கள் போராட்டம் ஜூன் மாதம் தொடங்கியது. இந்த போராட்டத்தின் போது வன்முறைகள் ஏற்பட்டன, பொது கட்டமைப்புகள் தாக்கப்பட்டன. பேச்சுவார்த்தை மூலம் நிலைமையை தணிக்க இந்தியா ஆலோசனை வழங்கியது. ஜூலை 21 வெளியான வங்கதேச உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் போராட்டத்தை தீவிரப்படுத்தின. இந்த போராட்டம் ஒரே ஒரு இலக்கை மட்டுமே கொண்டிருந்தது. அது பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலக வேண்டும் என்பதுதான். ஆகஸ்ட் 4ஆம் தேதி நடந்த போராட்டத்தின் போது காவல்துறையினர் தாக்கப்பட்டனர். ஆட்சியாளர்களோடு தொடர்புடைய தனிநபர்களின் சொத்துக்கள் நாடு முழுவதும் குறிவைக்கப்பட்டன. அங்குள்ள சிறுபான்மையினரின் கோவில்கள் பல்வேறு இடங்களிலும் தாக்கப்பட்டன. வங்கதேசத்தின் பாதுகாப்புத்துறை தலைவர்களோடு ஆலோசனை நடத்திய பிரதமர் ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்ய முடிவு செய்தார் என்பதே இந்தியாவின் புரிதலாகும். ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு வர விரும்புவதாகவும் உடனடியாக அனுமதிக்குமாறும் மிக குறுகிய கால அவகாசத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதையடுத்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி மாலை அவர் டெல்லி வந்தடைந்தார். வங்கதேச இராணுவ தலைமை தளபதி ஆகஸ்ட் 5ஆம் தேதி நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். பொறுப்பை ஏற்பதாகவும் இடைக்கால அரசை அமைப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். வங்கதேசத்தில் உள்ள இந்தியர்களோடு இந்திய அரசு நமது தூதரகங்கள் மூலம் நெருக்கமான தொடர்பில் இருக்கிறது. 19,000 இந்தியர்கள் அங்கு இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. அவர்களில் 9,000 பேர் மாணவர்கள் ஆவர். இவர்களில் பலர் ஜூலை மாதமே இந்தியாவுக்கு திரும்பினர்.
வங்கதேசத்தில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் துணை தூதரகங்களுக்கு புதிய அரசு உரிய பாதுகாப்பு வழங்கும் என்று இந்தியா எதிர்பார்க்கிறது. வங்கதேசத்தில் உள்ள சிறுபான்மையினரின் நிலையை இந்தியா தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதி செய்ய பல்வேறு குழுக்கள் செயல்பட்டு வருவதாக தகவல் கிடைத்துள்ளது. வங்கதேசத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை மேம்பட வேண்டும். இந்தியாவின் எல்லை கண்காணிப்பு படைகளிடம் தீவிர கண்காணிப்பில் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் நிலைமை மேம்படவும் இயல்பு நிலை திரும்பவும் இந்தியா தனது ஆதரவை வழங்க வேண்டும் என்று ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார்.